வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் விசேட சந்திப்பு இன்று. විනය ක්‍රියාමාර්ග අපි ගන්නේ පක්ෂේ සියලු දෙනා එකට එකතු කරගන්න මිසක් පක්ෂේ මිනිස්සු හලලා එලවලා පක්ෂේ නැති කරගන්න නෙවෙයි. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. UNP ආණ්ඩුව හදන්න එන්න අපිට දෙන්න ඇමතිකම් 6යි රාජ්‍ය ඇමතිකම් 2යි නියෝජ්‍ය ඇමතිකම් 3කුයි දෙන්න අපි ඇවිල්ලා ආණ්ඩුව හදලා තියෙනවා. சுனாமி அனர்த்தத்தின் போது 12 வருடங்களுக்கு முன்னர் 2 வயதில் காணாமல் போன சிறுமி மீண்டும் பெற்றோரிடம். சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவர்கள் சுதந்திரமான மனநிலையுடன் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர், விரிவுரையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதல் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு முறை இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக உபவேந்தர் வசந்தி அரசரத்னம் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பூரணமாக பொறுப்பு கூறுவதுடன் எந்த நேரத்திலும் இது தொடர்பில் பொறுப்புடன் செயற்படுமாறு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார். பல்கலைக்கழகத்தினுள் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல, ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் கிரேரு, வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் குரே உள்ளிட்டவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வுகள் 3 மாவட்டங்களில் இன்று இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபை மண்டபத்தில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் கிளிநொச்சி மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். மாற்றுத்திறனாளிகள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியில் கருத்துக்களை முன்வைத்தனர். பார்வையற்ற பெண்களை பொறுத்த வரையில எங்கட பிரச்சனைய தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எங்கட ஸ்கூல்ல கூட எங்கட மகனை கூட பிரச்சனை வந்தாலும் இப்படி என்ன சொன்னாலும் எஞ்ச பாருங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி கதைக்கிறதுக்காக உண்மையா எங்கட சங்கம் இருக்கிறபடியா எனக்கு இப்ப எங்களுக்கு ஒரு ஆறுதல். எங்களுக்கானது ஒன்றுமே எங்களுக்கு அரசாங்கத்தாலேயோ தானே மாசம் 3000 கிடைக்கிறது கூட அதே ஒழுங்கா கிடைக்கிற இல்ல. 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா இப்ப இந்த 8 மாதம் ஆயிட்டு. ஆனா எனக்கு 9,000 காசு தான் கிடைச்சிருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்தில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இதேவேளை மற்ற அமர்வு முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெளியுயா பகுதியில் இடம்பெற்றது. சிங்கள மக்கள் செறிந்து வாழும் இந்த பகுதியில் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் செயலணியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதேவேளை முனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வில் மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண் இன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா தலைமையில் காலை 8:30 தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இன்றைய மண் சோதனையின் போது எவ்வித தடயங்களும் கிடைக்கவில்லை. இது தொடர்பான அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த கிணற்றின் அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. மேலும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ள தடயப் பொருட்களை பகுப்பாய்விற்கு உட்படுத்தி அறிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார்.
குறித்த அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் 3 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமற் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கிணற்றில் அகழ்வு பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 4 நாட்களாக முறையான விதத்திலும் விஞ்ஞான ரீதியிலும் நாம் அகழ்வு பணிகளை முன்னெடுத்திருந்தோம். நமக்கு சில எலும்பு துண்டுகள் கிடைத்துள்ளன. கிடைத்துள்ள பொருட்களை விஞ்ஞான ரீதியில் ஆராய்ந்து பார்த்து நீதிமன்றத்திற்கு அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க உள்ளேன். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவர்களை விளக்குமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரசிங்கத்தின் கொலை தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டு விளக்குமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றினுள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்டார். இதன் பிரகாரம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த கொலை தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என்றழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா என்றழைக்கப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்களுக்கும் இடையில் இன்று முறுகல் நிலை ஏற்பட்டது. தமது பஸ்களை நிறுத்துவதற்கு இடம் வழங்குமாறு கோரி இலங்கை போக்குவரத்து அதிகார சபையின் பஸ் தரிப்பிடத்திற்குள் தனியார் பேருந்து ஊழியர்கள் இன்று காலை பிரவேசிப்பதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிரந்தர பஸ் தரிப்பிடமின்றி சிரமப்படுவதுடன் தமக்காக ஒதுக்கப்பட்ட காணி தனியார் வங்கியொன்றிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கட தனியார் பஸ் எங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க மாநகர சபை. இந்த பஸ் ஸ்டாண்ட் உடனடியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்கிட்ட ஒன்றும் பேசாம கொள்ளாம எங்கட பஸ் ஸ்டாண்டை தூக்கி வங்கி கொடுத்தாங்க. எங்கட தனியார் பஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, நிறுத்த இடம் இல்லாம ரோட் வழி நிக்குது. அந்த ரோட் வழி என்ன செய்யறாங்கன்னா மோட்டார் டிராபிக் மாதிரி பிடிக்கிறாங்க, எழுதுறாங்க. எங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கேட்டோம் மாநகர சபைக்கு. அவங்க சொன்னாங்க சிடிபிக்குள்ள இடம் எடுத்து தரோம் அப்படி சொன்னாங்க. அப்ப 5ஆம் தேதி நாங்க இடம் எடுத்து தரோம், நீங்க 5ஆம் தேதியில இருந்து ஓடலாம். இப்ப 5ஆம் தேதி நாங்க அதுக்குள்ள போயிடுவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் பஸ்ஸையும் ரோட்ல எடுத்து வச்சு எங்களுக்கு இப்படி இடம் கொடுக்கலான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கியிருக்காங்க. இந்த முறுகல் நிலையை அடுத்து காலை 6:30 மணியளவில் இரு தரப்பினரும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்த இடம் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு இடம். ஒரு நாளைக்கு எங்களுக்கு சிடிபி பஸ்கள் மட்டும் 200க்கும் மேற்பட்ட பஸ்கள் வருது. அதை நிப்பாட்டுவதற்கு இடம் போதாது இருக்குது. அந்த அதுக்குள்ள அவங்களோட தனியார் பஸ்களும் வந்து அடிக்கல் மனுஷனா முடியாத காரியம் உண்டு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை கருத்தில் கொண்டு பஸ் ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ரியாஸ் அலிகானிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பிரச்சினை குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக கூறினார். இதேவேளை பஸ் தரிப்பிடம் இல்லாதவினால் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியிலும் கல்முனை நூலகத்திற்கு முன்பாக தனியார் பஸ்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இது 2 பிள்ளைகள் தொடர்பான கதையாகும். இவர்கள் இருவரும் காணாமற் போய் மீள திரும்பியுள்ளனர். புதிய எதிர்பார்ப்பொன்றை ஏற்படுத்துவதற்காக அன்றி உங்களை வேதனைக்குள்ளாக்குவதற்காக அல்ல நாம் இந்த தொகுப்பை பதிவு செய்வது. பாரிய அலையொன்றின் காரணமாக தனது பெற்றோரின் அரவணைப்பில் இருந்து பிரிந்த சிறிய மகள் 12 வருடங்களின் பின்னர் மீளத் திரும்பினால் எவ்வாறு இருக்கும்? இது ஷரீஃபாவின் கதையாகும். நாட்டில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டு இலங்கையர்கள் அனைவரின் கண்களில் கண்ணீரை கசிய வைத்தே 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நிறைவுற்றது. தனது தந்தையுடன் ஹம்பாந்தோட்டைக்கு சென்ற ஷரீஃபாவை இந்த பாரிய அலை பிரித்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு 3 வயதாகும். அன்றிலிருந்து
இந்த பெற்றோர் தமது மகளை தேடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் அவை பயனளிக்கவில்லை. சுனாமியின் போது நிர்கதிக்குள்ளான சிறுமியொருவரின் நிழற்படங்கள் இணையதளத்தில் பரிமாறப்பட்டமை இந்த பெற்றோரின் விதியை மாற்றியமைத்தது. காணாமற் போன ஷெரீஃபாவின் உருவத்தை ஒத்த குறித்த நிழற்படங்கள் தொடர்பில் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவல்கள் ஷெரீஃபாவின் தந்தைக்கு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அம்பாரி கல்முனை பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த நிழற்படத்தில் இருந்த சிறுமியை தேடி சென்ற ஷெரீஃபாவின் பெற்றோர் உருவம் மற்றும் உடலில் காணப்படும் அடையாளங்களின் ஊடாக இது தமது மகள் என்பதை இனங்கண்டனர். எனினும் தனது மகளை பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாடிய ஷெரீஃபாவின் பெற்றோருக்கு இறுதியில் அந்த அதிர்ஷ்ட நாள் நேற்று கிட்டியது. அவர்களின் செல்ல மகளின் உரிமை சட்டத்தின் முன் உறுதி செய்யப்பட்டது. புதிய உருவத்துடன் தனது பழைய வாழ்க்கையை தேடும் ஷெரீஃபா தனது உறவினர்கள் பலரை நேற்று அடையாளம் கண்டு கொண்டார். இதேவேளை 2 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன 10 மாதங்களையான ரில்வானை கோட்டை போலீசார் மீண்டும் இன்று தாயிடம் ஒப்படைத்தனர். கோட்டை ரயில் நிலையத்தில் இந்த தாய் தனது மகனுடன் வாழ்ந்து வந்தார். கடந்த 2ஆம் திகதி தனது பிள்ளையுடன் இந்த தாய் காலிமுகத்திடத்திற்கு சென்றிருந்ததுடன் தாய் மலசலக்கூடத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளை கடத்தப்பட்டிருந்தது. தாய் வழங்கிய தகவலின் அடிப்படையில் செயற்பட்ட போலீசார் பிள்ளையை கடத்திய நபரை சிலாபத்தில் நேற்று கைது செய்தனர். கிருளப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதுடன் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இன்று இரவு நடைபெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் விசேட கூட்டம் தொடர்பில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவித்தார். கட்சி பிளவுபடுவதை தடுப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிக்கின்றோம். இல்லாவிடின் அனைவரையும் நீக்கிவிட்டு செயற்படலாம். அது மிகவும் இலகுவான விடயம். அதனாலேயே இன்று நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு விசேட கூட்டத்தில் பாத யாத்திரை சென்ற 10 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். குமார வெல்கம, டலஸ் அழகப்பெரும, பவித்ரா வன்னியாராச்சி, மஹிந்த யாப்பா உள்ளிட்ட குழுவினர் அதில் உள்ளனர். இந்த கட்சி முதற் தடவையாக ஜனநாயக கட்சியாக மாறியுள்ளது. ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கும் கட்சி அல்ல. ஜனாதிபதி தனியாக தீர்மானம் எடுப்பதில்லை. பிரேரணைகளை மத்திய செயற்குழுவிற்கு சமர்ப்பித்து கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க முடியும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எடுத்த முயற்சி தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்திலிருந்து வெளியே வருமாறும் நாம் அரசாங்கத்தை அமைப்போம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு பேசுவோர் அன்று ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடினர். தேசிய அரசாங்கத்தில் தற்போது அதிகளவானவர்கள் இணைந்துள்ளனர். அவ்வாறு அவசியமில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அரசாங்கம் ஒன்றை பெற்றுத் தருவதற்காக தமக்கு 6 அமைச்சுகளை வழங்குமாறும் கூறியுள்ளனர். அதேபோன்று 2 ராஜாங்க அமைச்சுக்களையும் 3 பிரதி அமைச்சு பொறுப்புகளையும் தமக்கு வழங்கினால் தாம் அரசாங்கம் ஒன்றை அமைத்து தருவதாக அவர்கள் கூறினர். கட்சி தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் என்ற வகையில் பிரதமரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று பாத யாத்திரையில் அதிகமாக சத்தமிடுவோர் யார்? அதிகமாக உடன்படிக்கைகளில் ஈடுபட்டவர்களே அதிகமாக சத்தமிடுகின்றனர். தேவையெனின் அவர்களின் பெயர்களை குறிப்பிட முடியும். தற்போது கூறுவது பொருத்தமில்லை என்பதால் அடுத்த ஊடக சந்திப்பில் கூறுகின்றேன். காலி மாவட்ட சமுர்த்தி அதிகாரிகளின் முன்னேற்றம் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. காலி நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் SB திசாநாயக்கவிடம் தற்போது அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக கூறியது, அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு கட்சி அல்ல எனவும் அது முன்னணி என்றும் டாக்டர் SA விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கருத்து முரண்பாடு என்பது எமது கட்சிக்கு புதிய விடயமல்ல. கட்சியை ஒன்றிணைக்கும் வகையிலேயே ஒழுக்காற்று விசாரணை இடம்பெறுமே தவிர விரட்டுவதற்காக இடம்பெறாது. அதனால் நாம் நிதானமாக செயற்படுகின்றோம். பாத யாத்திரை தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பாத யாத்திரை மகிழ்ச்சிக்குரிய விடயம். பாத யாத்திரை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். 12,000 அல்லது 14,000 பேர் பாத யாத்திரையில் செல்வதை 3 அல்லது 4 மில்லியன் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். பாத யாத்திரையில் சென்றவர்கள் கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கூக்குரலிட்டுள்ளனர்.
அந்த இடத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்தார் அல்லவா? அவருக்கு வெட்கமில்லை என்றால் நாம் ஏன் பேச வேண்டும்? 2 வருடங்களுக்கே தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது குறித்து உங்கள் தரப்பின் நிலைப்பாடு என்ன? குறிப்பாக சர்வதேச மட்டத்தில் எமது நாடு தொடர்பில் இருந்த தடைகளை நீக்கும் தேவை இருந்தது. அதனால் இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்போம். குறிப்பாக ஜெனீவா, இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு 2 கட்சிகளினதும் ஒன்றிணைவு முக்கியமானது என்பதே எமது நிலைப்பாடாகும். கடந்த காலப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட சில இருதரப்பு உடன்படிக்கைகள் ஆவணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையினால் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கினை அண்மிப்பதற்கு இலங்கைக்கு இயலாது போனதாக அரசு தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கபீர் ஹாசிம் தெரிவிக்கின்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற அமைச்சர்களின் அமர்வொன்றில் உரையாற்றிய சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இதனை கூறியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யும் பொருட்களை பெறுமதி சேர் வரி அற்று ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான விடயங்களை இலங்கை தயார்படுத்தியுள்ளதாக அமைச்சர்களுக்கான அமர்வில் கபீர் ஹாசிம் கூறியுள்ளார். 12வது உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாடு வளைய ஒத்துழைப்புகளுக்கான தனியார் பிரிவினரின் பொறுப்புகள் எனும் தொழிற்பொருளில் இம்முறை நடைபெற்றது. வளைய நாடுகள் மற்றும் இலங்கைக்கு இடையே நீண்டகால வர்த்தக உறவுகள் காணப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கீழ் இந்த நிலையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அறிவித்தார். මේ ජාත්‍යන්තර ඉස්ලාමීය ආර්ථික සමුළුවේදී විශේෂයෙන්ම අපේ අගමැති பல வருடங்களாக பயங்கரவாதத்தின் பிடியில் இருந்த நாடு என்ற ரீதியில் இன்று அந்த பிரச்சினைக்கு அப்பாற் சென்று உலகின் நம்பிக்கையை குறுகிய காலத்திற்குள் வெற்றி கொள்ள முடிந்துள்ளது. எமது நாட்டிற்குள் நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்தி உலகின் ஏனைய அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதை இங்கிருக்கும் அனைத்து நாடுகளினதும் தலைவர்களும் பாராட்டியுள்ளனர். எமது வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடையே பிணைப்பை ஏற்படுத்தி வலய ரீதியில் அபிவிருத்தி அடைவதற்கு இலங்கை தலைமைத்துவத்தை ஏற்கும் சந்தர்ப்பமாக இதனை நான் காண்கின்றேன். ප්‍රවණතාවයට යෑම සඳහා ශ්‍රී ලංකාවට නායකත්වයක් ගන්න පුළුවන් අවස්ථාවක් හැටියට මම දකිනවා. இதேவேளை பிரதான அரசியல் கட்சிகள் இரண்டும் ஒன்றிணைந்து ஏற்படுத்தியுள்ள அரசியல் நிலைப்பாடு காரணமாக இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள எண்ணியுள்ளதாக இந்தோனேஷியாவின் முதற்தர வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரதமருடன் இந்தோனேஷியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர்களை சந்தித்த போதே அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். இந்தோனேஷியா மற்றும் இலங்கை வணிக சபைக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தும் நடைமுறையொன்றை தயாரிப்பதற்கும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தேயிலை மற்றும் பெருந்தோட்ட துறைகளில் இலங்கை முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதனை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பிலும் இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். சர்வதேச வர்த்தகம் மற்றும் இலங்கைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வர்த்தக ரீதியான பயன்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நல்லாட்சி, ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கமான அரசாங்கம் என்ற அடித்தளத்திற்குள் பாரிய ஏற்றுமதி, அபிவிருத்தி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிப்பதே எமது தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காக நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாடுகளுடன் கலந்துரையாடி இலங்கைக்கான வர்த்தக லாபங்களை பெற்றுக் கொள்வோம். රටවල් එක සාකච්ඡා කරලා පුළුවන් තරම් ලංකාවට වෙළඳ වාසි ලබා ගැනීම සඳහා கிளிநொச்சி பளை பகுதியில் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தின் சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி தம்மை குறித்த நபர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி பளை போலீஸ் நிலையத்தில் குறித்த சிறுமி முறைப்பாடு செய்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து குறித்த சந்தேக நபர் தம்மை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சிறுமியின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமி தனிப்பட்ட காரணங்களுக்காக தமது உறவினர் வீடு ஒன்றில் தங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அத்துடன் 22 வயதான நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக பளை போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் குறித்த விடுதியின் முகாமையாளர் மற்றும் உதவியாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த விடுதியின் உரிமையாளரையும் விரைவில் கைது செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை தேடி பளை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
பிரதேச வைத்திய அதிகாரிகளால் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் ஏ ஜூட்சனினால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி எண்ணெய் கலப்பு தொடர்பான முழுமையான அறிக்கையினை நீதிமன்றம் கோரியிருந்த போதிலும் இன்று முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. இன்றைய வழக்கு விசாரணையில் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் நீர்வளங்கள் அதிகார சபை அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய முறைப்பாடு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தங்களுக்கு ஏனைய அதிகாரிகளால் நெருக்கீடுகள் இருப்பதாகவும் மக்கள் உண்மையில் இந்த தண்ணீரை பருகத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் அது ஒரு ஆபத்தான நிலைமையை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்களுடைய நிலைமை இன்னும் இந்த நீரை பற்றிய ஒரு முடிவை அறிய முடியாமல் உள்ளது என்பதனால் நீதிமன்றம் மிக கவனமாக இன்று இதை பற்றி ஒரு வாரத்தில் தன்னுடைய கட்டளையை ஆக்குவதாக தெரிவித்திருக்கிறது. பிரதமரினால் 5 வருட திட்டத்தின் தலைமை அதிகாரியாக முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று தெரிவித்தார். அண்மையில் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 12வது உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாட்டில் அரசாங்கத்தின் 5 வருட திட்டத்தின் தலைமை அதிகாரியாக அர்ஜுன் மகேந்திரன் பிரதமருடன் கலந்து கொண்டிருந்தார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் அடுத்த 5 வருடத்திற்கான பொருளாதார கொள்கையை தெளிவுபடுத்தினார். 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தனிநபர் வருமானத்தை அதிகரித்தல், கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தல், மத்தியதர வகுப்பினர், அரசு ஊழியர்கள் மற்றும் தோட்டத்துறையில் காணி உரிமையை உறுதிப்படுத்தல், பலமான மத்தியதர வகுப்பினை உருவாக்கல் என்பன அரசாங்கத்தின் 5 வருட திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. 2020ஆம் ஆண்டாகும் போது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த தேசிய உற்பத்தியில் 3.5 குறைத்தல், வரியை 60 வீதத்திலிருந்து 40 வீதமாக கொண்டு செல்லல், வெளிநாடுகளில் நேரடி முதலீடுகளை அதிகரித்தல் என்பனவும் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அரசு சேவையை திறம்பட முன்னெடுத்து அதனை லாபம் ஈட்டும் நிலைமைக்கு மாற்றுவதும் 5 வருட திட்டத்தின் நோக்கமாகும். ஊழியர் சமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி என்பவற்றின் நிர்வாகத்திற்கு விசேட திட்டம் ஒன்றை வகுத்தல், அபிவிருத்தி பிரதிநிதிகள் நிறுவனம் ஒன்றை உருவாக்குதல் மற்றும் மத்திய வங்கியை சுயாதீன நிறுவனமாக மாற்றுதல் என்பனவும் 5 வருட திட்டத்தில் இடம்பெறவுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தின் பிரதான திட்டங்கள் மற்றும் பாரிய முதலீடுகள் என்பன இந்த 5 வருட திட்டத்திற்குள்ளேயே இடம்பெறவுள்ளமையினால் அதிக நிதி பாய்ச்சல் இங்கு மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு பிரதமரின் கீழ் அர்ஜுன் மகேந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2015 ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை மத்திய வங்கியின் ஆளுநராக அர்ஜுன் மகேந்திரன் செயற்பட்டதுடன் அந்த காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. திரைசரியின் முறைகள் விநியோகத்தின் போது உள்ளக தகவல்களை மத்திய வங்கியின் முதன்மை கணக்காளரான அவரது மருமகனுக்கு சொந்தமான பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் எனப்படும் நிறுவனத்திற்கு வழங்கி அதன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. මේ බැදුම් කර වැසීමට නියමිතව තියෙන්නේ උදේ 11ට. முறிகள் விநியோகம் காலை 11 மணிக்கு இடம்பெறவிருந்தது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி காலை 11 மணி அல்லது 10:45 அளவில் அர்ஜுன் மகேந்திரன் ஏலம் இடம்பெறும் இடத்திற்கு வந்தார். அந்த கொடுக்கல் வாங்கல் நிறைவு பெறும் வரை அவர் அவ்விடத்தில் இருந்தார். 10:48 மணி அளவில் இலங்கை வங்கியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. முறிகள் விநியோகத்திற்கான விலை மனுவை 10 நிமிடங்களுக்கு நீடித்து தருமாறு அவர்கள் கேட்டனர். ஒரே ஒரு காரணத்திற்காகவே முறிகள் விநியோகத்தின் போது நிறைவு பெறும் காலம் நீடிக்கப்பட்டது. ஆகவே தொலைபேசி உரையாடலின் மூலம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர்களுக்கு சலுகையாக கால நீடிப்பு வழங்கப்பட்டது. எனினும் இதுவரை வர்த்தகர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப காலம் நீடிக்கப்படவில்லை. ஆயினும் அன்று அவர்களின் கோரிக்கைக்கு இடமளிக்கப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு இடம் வழங்கப்பட்டதன் பின்னர் இலங்கை வங்கி முறிகளுக்கு கோரிக்கையை முன்வைத்தது. யாருக்காக அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது? அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸிற்கு சொந்தமான பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் எனப்படும் நிறுவனத்திற்காக இலங்கை வங்கி 13 பில்லியனுக்கான கோரிக்கையை முன்வைத்தது. 1 பில்லியனுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் 13 பில்லியன் முன்வைக்கப்பட்டது. හොඳට අපිට දැන් මෙතෙන්දි කාරණාවක් එනවා 1 බිලියනයටයි ඉල්ලුම් කරන්නේ බිලියන 13කට ඉල්ලීම් ඉදිරිපත් කරනවා වෙලාවෙනුත් පස්සේ එයත් නෙමේ. எம்மிடம் உத்தியோகபூர்வ தகவல்கள் இல்லாவிட்டாலும் நாம் தகவல்களை வெளியிட்டோம். எமக்கு கிடைத்த தகவல்களின்படி 29ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் அதன்போது 29 பில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிகின்றோம். ஊழியர் சேமலாப நிதியிலிருந்து 2.5 பில்லியனை பெற்றுக் கொண்டுள்ளமை இங்கு முக்கியமான விடயமாகும்.
இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான நிலையேற்குழு இன்னும் விசாரணைகளை நிறைவு செய்யவில்லை. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் சபாநாயகருக்கு விரிவான அறிக்கையொன்றை வழங்கியுள்ளதுடன் அதன் சாராம்ச அறிக்கை கோப் குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. கோப் குழுவின் விசாரணைகளில் இருந்து தான் முழுமையாக விடுபடும் வரை பதவியை நீடிப்பதற்கு எதிர்பார்ப்பதில்லை என கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தி ஐலண்ட் பத்திரிகைக்கு அர்ஜுன் மகேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். எனினும் 2015 மார்ச் மாதம் 16ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் இது குறித்து வினவிய போது முதன்மை கணக்காளர்களுடனான தொடர்பாடலில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அர்ஜுன் மகேந்திரன் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது 5 வருட திட்டத்தின் தலைமை அதிகாரியாக பிரதமரினால் அர்ஜுன் மகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் மேற்கொண்ட சிங்கப்பூருக்கான விஜயத்தின் போதும் நேற்று நிறைவடைந்த இந்தோனேஷியாவிற்கான விஜயத்தின் போதும் அர்ஜுன் மகேந்திரன் கலந்து கொண்டு உயர்மட்ட கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். அவர் மீதும் மத்திய வங்கி மீதும் உள்ள குற்றச்சாட்டுகள் எமக்குள்ள பாரிய குற்றச்சாட்டாகும். இவ்வளவு காலம் சென்றும் அது குறித்து விசாரணைகள் இடம்பெறவில்லை. விசாரணைகளை மேற்கொள்ளாமல் அவருடைய சேவையை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதாக இருந்தால் அரசாங்கம் மீதுள்ள நம்பிக்கை இல்லாமல் போகும். அவர் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று உள்ளது. அந்த விசாரணைகளுக்கு நியாயமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளோம். எனினும் பல வருடங்களாக அதற்கான தீர்வு வழங்கப்படவில்லை. ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்து நான் அடுத்த முறை அமைச்சராகும் பொழுது அமரவீரவின் வாய்க்கு பூட்டு போடுவதாக சிலர் கூறினர். பேசாமல் இருக்கும் பொழுது வாயில் பிட்டா என கேட்டனர். எனினும் நாம் தொடர்ந்தும் குரல் கொடுத்தோம். நாம் எமது குரலை மாற்றுவதில்லை. இறுதி வரை நாம் போராடி மத்திய வங்கியின் ஆளுநரின் பதவியை நீக்கினோம். அவர் தகுதியற்றவர் என நாம் கூறினோம். அவ்வாறு நீக்கப்பட்டவரை மற்றொரு இடத்தில் நியமிப்பது நியாயமற்றது. நான் என்னுடைய தனிப்பட்ட ஊழியர்களில் எவராவது தவறிழைத்தால் அவரை அருகில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். எனவே அவருக்கு மீண்டும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே நான் கூறுகின்றேன். තවත් වැරදි වලට තියෙන කෙනෙක් ඒ පුද්ගලයා ගන්න කෙනා තමයි ඒක පිළිබඳව වගකීමක් දරන්න ඕනේ. මගේ මතේ නම් තවත් කොහෙවත් තැනක් දීමවත් අවශ්‍ය වෙන්නේ නැහැ කියන්නේ. காத்தான்குடி கடற்கரை வீதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் நேற்று கலந்து கொண்ட கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இனப்பிரச்சினைக்கான தீர்வும் நிச்சயமாக எட்டப்பட இருக்கின்றது. அதில் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடன் நாங்கள் நெருங்கிய உறவுகளை வளர்த்து, கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடன் நெருங்கிய உறவுகளை வளர்த்து எங்களுக்குள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தி அந்த அரசியல் உரிமையை பெறுவதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் இன்று எடுத்து வருகிறோம். முஸ்லிம்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற வகையிலே அந்த தீர்வுகள் வழங்கப்படும். நாங்கள் அதற்கான முழு முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் என்று கூறி, அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கௌரவ இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் உட்பட இதில் மிகவும் தெளிவாக இந்த இனப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக தங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். ஆகவே இந்த சிறுபான்மை சமூகத்துக்கான ஒரு அரசியல் தீர்வு சிறந்த முறையில் அமைவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம். பிரதான அனுசரணை முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உழுவநேரி குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவில் அமைந்துள்ள உழுவநேரி குளம் தற்போது அழிவடைந்து காணப்படுகின்றது. இந்த குளத்தை புனரமைப்பு செய்தால் 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்ச முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளக்கட்டு சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதனை புனரமைப்பு செய்து தரும் பட்சத்தில் ஜீவனோபாயத்துக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். வடக்கு முசந்தத்தில் மில்லியன் கணக்கில் காசு ஒதுக்கப்பட்டது. எமது வன்னி மாவட்டத்தில் குளங்கள் புனரமைக்கவில்லை. சில குளங்கள் புனரமைத்து மில்லியன் கணக்கில் மோசடிகள் நடந்திருக்கின்றன. எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் மௌனமாக இருக்கிறத பார்த்தால் இவைகளும் இதை பற்றி சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த குளம் புனரமைக்கவில்லை. 4 வருஷத்துக்கு முதலே உடைப்படுத்ததான் கிடக்கு. வடக்கு விதத்துக்கு இந்த குளங்கள் வந்ததான் இந்த குளம் ஒருவராலும் கவனிப்பாரற்று தான் கிடக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை பற்றிய என்ன குளம் தேவைன்றதை பற்றி எதிர்கட்சிக்காரன் எவரும் கதைப்பார் இல்லை. குளத்தால அரிப்பு வந்துட்டு கோத்துக்கு மேல கட்டுக்கு மேல தண்ணி வழிஞ்சு வாங்கி குளம் உடைக்கிற பரவாயில்ல இருக்கு. முறிச்சிட்டு அது முறுப்படுத்திட்டு அப்ப நாங்கள் என்ன கவனம் செய்யலாம் இருக்கிறோம்.
வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக 3360 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான குளங்கள் புனரமைக்கப்படவில்லை. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதன் மூலமே அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இடம்பெற்றுள்ள மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் சாதித்து இந்த விடயத்தை தவிர்த்து வருவது மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதான அனுசரணை